அம்பேத்கர் அதான் சொல்றாரு, ஜாதி ஒழிய வேண்டுமானால் முதல்ல கலப்பு திருமணம் வேணும் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் சொல்றாரு. இந்த சுயமரியாதை திருமணம் என்பது வைதிக முறையில் இருந்த அந்த முறையை பார்ப்பனர்களை வைத்து வேதம் ஓதி செய்யக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்களை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சுயமரியாதை திருமணங்களை அவர் கொண்டு வந்தார். அதை சட்ட வடிவமும் ஆக்கப்பட்டது கழக ஆட்சி என்பதை தான் நான் குறிப்பிட்டேன். அது பெரியார் இது முக்கியத்துவம் கொடுத்தாரா அது முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு சொல்லவே முடியாது. ஒரு மனித உடலில் கண் இருக்கிறது என்றால் அது இரண்டும் ரொம்ப முக்கியம், கை இருக்கிறது என்றால் அது ரெண்டும் முக்கியம், இதயம் இருக்கிறது என்றால் அது இயங்கிதான் ஆக வேண்டும். அதனால அவர் பெரியார் சொன்ன எல்லா கருத்துக்களும் எல்லாமே இந்த சமூகத்துக்கு முக்கியமானது. அதனால இது முன்ன அது பின்ன என்று சொல்ல முடியாது. 2 நிமிடங்கள் உள்ளன, அதற்குள்ள 2 வினாக்கள். இந்த வினா பேராசிரியர் விஜயராமசாமி அவங்க சொன்னாங்க, உயர் சாதியினர் தாழ்ந்த சாதியினர் எல்லாருக்கும் இந்த ரேணுகா குலதெய்வமா இருக்கு, அதனால சாதி பாகுபடுது கரையுது அப்படின்ட்டு. பொதுவாக வைதிக மரபு அவைதீக மரபு என்ற 2 மரபுகள்ல உயர் சாதியினர் தாழ்ந்த சாதியினரை சடங்குகளில் மட்டுமே உயர்ந்த சாதியினர் ஆக்கி சடங்குகள் முடிந்த பின்னர் அவர்களை மீண்டும் தாழ்ந்த சாதியாக கருதுவது ஒன்று. இது அவைதீக மரபில் இப்பொழுதும் நாட்டார் மரபிலே காணப்படுவது. ஆனால் வைதீக மரபில் இப்படியான ஒரு முயற்சி காணப்படவே இல்லை. அவர்கள் மேற்போக்கான அளவில் அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட வைதீக மரபில் தாழ்ந்த சாதியினரை எந்த சடங்கிலும் அவர்களை அனுமதித்து அவர்களை உயர் சாதியினரோடு சமமாக கருதி சடங்குகளை செய்யக்கூடிய மரபு இல்லை என்பதை கூறிக்கொள்கிறோம். இல்லை, நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. அதாவது ஒரு சில சடங்குகளுக்காகவே அவர்களை பிரயோகப்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த சடங்குகளை அவர் செய்யவில்லை என்றால் கோவில் வழிபாடே நின்று போய்விட்டது. 12ஆம் நூற்றாண்டில் சிவாச்சாரியர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். ஒரு நெசவு சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த பிளாக் கிளாத் அவர்கள் தான் செய்வது உண்டு. அதை ஏதோ காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதற்கு அது தடுப்பட்டதனால் கோவில் அந்த வழிபாடு இல்லாமலே போகிறது. அதனால மற்ற ஜாதியின் பிராமணர்களை அவர்களையும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த பிளாக் கிளாத்தை ஏற்றுக்கொண்டு நாட்டார் மரபில் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு சவுத் இந்தியன் பினாமினல். இப்போ கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சேடல், தமிழ்நாட்டோட சேடல் அப்படிங்கிற ஒரு even now. No, the point I'm saying, it is tokenism. There is no doubt that there is a degree of tokenism. But without that tokenism, everything can be disrupted. So the tokenism had a place in medieval society. Kind of defense mechanism. Absolutely, yeah. Whatever it is. அம்மா அரை நிமிடம் முடித்து விடுகிறேன் ஐயா. இல்ல வினாவிலே கருத்து மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். வினாவுக்கு பதில் சொல்லத்தான் இந்த நிகழ்ச்சி. தங்களுடைய கருத்து சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். இல்ல அவங்களுடைய அவங்களுக்கு கேட்ட கேள்வியோட அவங்களுக்கு என்னை மன்னிக்க வேண்டும் மேடம். ஆனால் எனக்கு தெரிந்த மட்டும் தேவதாசி பில்லை பெரியார் சப்போர்ட் செய்யவில்லை. அதனால் மூவலூர் ராமாமிர்த அம்மையார், நீலாம்பிகை அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி எல்லாருமே சேர்ந்து, முத்துலட்சுமி ரெட்டி இதுக்கு வெளியில் தான் இருந்தார்கள். இவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை விட்டு சென்றதுக்கு காரணம் ஏனென்றால் அவர் சொன்னார், இங்க பெரிய பெரிய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், தேவதாசி பிரச்சனைக்கு எடுத்துக்கொள்ள எனக்கு அது முட்கோளாக இல்லை என்று கூறுகிறார். So this is no. Do you agree with this? I think this is my strong impression of whatever I read of Periyar, because I done a lot of research on Neelambika Ammiyar and Moovalur Ramamurthy. அதாவது மாநாடு அவர்கள் கூட்டின மாநாட்டுக்குள்ள பெரியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது என்றுதான் சொன்னேன். நீங்கள் சொல்ற கருத்து சரியாகவும் இருக்கலாம். அதான் என்னன்னா, எல்லா கருத்துக்களையும் எல்லா போராட்டங்களையும் நானே எடுத்து செய்ய முடியாது, ஒருவரே செய்ய முடியாது. முகமதியர்கள் அடிமை நிலை இல்லையா, அந்த மதம் பெண்களை அடிமைப்படுத்தலையா, அதுல மத கொள்கை இல்லையா அப்படின்னு மற்றவங்க கேட்கும் போது எல்லா இடத்திலும் தவறுகள் இருக்கிறது, எல்லா இடத்திலும் குறைகள் இருக்கிறது. அவர்களே முன்வைக்க வேண்டும் என்று சொல்ற பெண்களே பெண்ணுரிமையே சொல்றாரு. நான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும், உங்களுடைய உரிமைக்காக நீங்க தான் போராடணும், வழி உனக்கு தான் தெரியும், உனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்ல முடியும் அப்படிதான் தந்தை பெரியார் சொன்னாரு. அதனால பல காரியங்களை அந்தந்த பிரச்சனைக்குரிய போராட்டங்களை தாங்களே எடுக்க வேண்டும் என்பது தந்தை பெரியாருடைய கருத்து. அவருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது அவர்கள் கூடிய மாநாட்டில்.
அன்பர்களே, ஒரு மாணவர், 3 பேராசிரியர் பெருமக்கள், மிக அற்புதமான ஒரு பொழிவினை நீங்கள் கேட்டீர்கள். நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நீங்கள் துடிப்பதை நான் பார்க்கிறேன். அடுத்த கூட்டத்திலே ஆக்கிரமிப்பு செய்ய நமக்கு உரிமை இல்லை. ஆகவே இதுவரை சொற்பொழிவாற்றிய பேராசிரியர் பெருமக்களுக்கு நன்றி, கேட்ட உங்களுக்கு நன்றி, வணக்கம்.